Ingress, Egress அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்ன? அதாவது ஒரு நெட்வொர்க்குக்கோ ஒரு கம்ப்யூட்டருக்கோ முதல்ல வந்து விர்ச்சுவல் மிஷினை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஓஎஸ்க்கு உள்ள இன்னொரு ஓஎஸ், ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இன்னொரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அதுதான் விர்ச்சுவல் மிஷின். Streaming YouTube videos usually uses Datagram. It is very fast but occasional data loss. நம்ம டேட்டாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்கிற பிட்ஸ் இருக்கிற டேட்டா எல்லாமே வயர்டு கம்யூனிகேஷன், வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் போகும். வயர்டு கம்யூனிகேஷன் என்னது? TCPன்னு சொல்லுவாங்க. The advantages of SDN is it's simplifying your security setup, and the second most important, you can easily visualize everything. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. நெட்வொர்க்கிங்கோட பார்ட் 1 நம்ம பார்த்தோங்க. பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான நெட்வொர்க்கிங் டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. நீங்கள் கமெண்ட்ல கேட்ட நிறைய நெட்வொர்க்கிங் இன்டர்வியூ கொஷின்ஸ்க்கான பதிலை நோக்கி தான் நம்ம ஓட போகிறோங்க. இப்போ லைவாக வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்துங்க நெட்வொர்க்கிங் இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அவரை லைவாக இன்டர்வியூ பண்ணி அந்த ஆன்சர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டடான ஐடியாஸ், டவுட்ஸுங்க, கெரியர் ரிலேட்டட் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலுமே காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ என்னுடைய நம்பருங்க, என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க அண்ட் என்னோட மெயில் ஐடின்னு எல்லாமே கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன நம்ம ஸ்டூடெண்ட்டை பற்றி பார்க்கலாங்க. காஷிவ் infotech ரிவ்யூஸில் நெட்வொர்க்கிங் பிளேஸ் ஆன என் தம்பி பற்றி தான் நான் பேச போகிறேங்க. குமார் 2021 பாஸ் அவுட்டுங்க. பிடி லீட் பாலிடெக்னிக் காலேஜுங்க, கும்முடிப்பேட்டையை சேர்ந்தவருங்க. 2021 டிப்ளமா ஈசிங்க. நான் ஐடியில் ஒர்க் பண்ண என் தம்பி சிங்கம் மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கெரியர் கேப் இருக்கா, டிகிரி இல்லையா, நேர்மையாக வேலைக்கு போக முடியும், அதை நம்புங்க. அதுக்கு என் தம்பி மிகப்பெரிய எடுத்துக்காட்டுங்க. அவரோட ஸ்பீச் நம்ம கேட்கலாங்க. டிப்ளமா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 2021 பாஸ் அவுட். ஜாப் சர்ச் பண்ணியிருந்தேன். எங்கேயும் ஜாப் கிடைக்காம இருந்ததுனால அப்புறம் யூடியூப்ல சர்ச் பண்ணுறப்ப வெங்கட் சாரோட வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். நான் இப்போ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக பிளேஸ் ஆயிருக்கேன். நெட்வொர்க்கிங் மாக் இன்டர்வியூவில் நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வாட் இஸ் நோட் இன் நெட்வொர்க்கிங்? ஸோ நோட்னா என்னங்க? ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற ஒவ்வொரு டிவைஸுமே நோடு தாங்க. என்னலாங்க, எந்த டிவைஸ் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுதோ ரிசீவ் பண்ணுதோ அது எல்லாத்தையும் நோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்ப்யூட்டர் டேட்டாவை அனுப்பும் ரிசீவ் பண்ணுங்க. ஒரு சுவிட்சு டேட்டாவை அனுப்பும் ரிசீவ் பண்ணுங்க. ரவுட்டர்ஸுங்க டேட்டாவை அனுப்பும் ரிசீவ் பண்ண பிரிட்ஜுங்க, எல்லா டிவைஸுமே வந்து நோடுன்னு சொல்லுவாங்க நெட்வொர்க்கிங்கில். வெல்கம் டு டுடேஸ் இன்டர்வியூ. So this is on networking related interview questions I'm going to ask you. Okay? So welcome. Hi sir. Yeah. My first question is on what is node in networking? In networking, a node can be any device that sends and receive and process data across a network. So a node can be a computer or any switch or router or IoT devices, and each node has its unique IP address. So you're telling all the devices related to networking is node? Yes, because each node has its unique IP address and MAC address to identify it on your network. Okay. நெட்வொர்க்கிங் இன்டர்வியூ லைவ்ல வந்து நம்ம பார்க்குற அடுத்த முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, கொஸ்டின் நம்பர் 2, இன்கிரஸ் ஈக்ரஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்ன? அதாவது ஒரு நெட்வொர்க்குக்கோ ஒரு கம்ப்யூட்டருக்கோ இன்கம்மிங்காக வர பேக்கெட்ஸ் எல்லாமே வந்து இன்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து இங்கேருந்து வெளியில் போகிற டேட்டா எல்லாத்தையுமே வந்து ஈக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெட்வொர்க்கிங்கில். இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அதாவது நம்ம வந்து ஒரு ரவுட்டரில் ஒரு ஃபயர்வால் கான்ஃபிகர் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஃபயர்வால்னால் என்ன? உள்ளே வரதையும் வெளில போகிறதையும் தடுத்து நிறுத்தி மானிட்டர் பண்ணுறது தான் ஃபயர்வாலுங்க. அப்படி அந்த ஃபயர்வாலுக்கு இந்த ஈக்ரஸ் இன்கிரஸ் அப்படின்ற மாதிரி வந்து ரூல்ஸ் செட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கல் டேர்ம் நமக்கு பயன்படுங்க. ஸோ ஹவ் யூ ஹர்ட் அபவுட் அன் அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங் கான்செப்ட் கால்ட் இன்கிரஸ் அண்ட் egress? In networking, ingress and egress describes the direction of data traffic relatable to network, system and device. For example, ingress means data entering a network, system and device. And for example, for ingress is you are downloading a data from online. So outside to inside. Yeah, outside to inside. And egress means data leaving a network, device or systems. From here to outside. You are uploading a file from your local drive to the internet. Okay. So this ingress and egress concept are used in firewall rules to it is used for traffic monitoring, okay, and for security management purpose. What kind of firewall? I couldn't understand. What they will do with this ingress and egress with
You can filter out incoming traffic, outgoing traffic using port numbers. So kind of packet filtering you're talking? Yes, packet filtering as well as port filtering. Okay. நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் ஃபார் இன்டர்வியூவில் நாம் பார்க்குறது வந்து விர்ச்சுவல் மிஷின். இதில் இருக்கிற நெட்வொர்க்கிங் மோட் என்ன? த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் NAT அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து விர்ச்சுவல் மிஷினை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஓஎஸ்க்கு உள்ள இன்னொரு ஓஎஸ், ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இன்னொரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அதுதான் விர்ச்சுவல் மிஷின்னு சொல்லுவாங்க. அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறதா தான் எப்படி பயன்படுத்துன்றதான் வந்து இந்த நெட்வொர்க்கிங் மோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உள்ளே இருக்கிற விர்ச்சுவல் மிஷின் வெளியில் இருக்கிற ஹோஸ்ட்டை அதோட இன்டர்நெட்டையே பயன்படுத்துச்சுன்னா அது நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்ஜ்டு மோடுன்னு இருக்கும். அப்படின்னா என்ன அண்ணான்னு கேட்டிங்கன்னா லேண்டில் 4 கம்ப்யூட்டர் இருக்குன்னா இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இன்னொரு கம்ப்யூட்டர் இருந்தால் அந்த உள்ள இருக்கிற கம்ப்யூட்டர் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒர்க் பண்ணுமா, 5 கம்ப்யூட்டர் மாதிரி காமிக்கும். 4 கம்ப்யூட்டர் தான் இருக்குங்க. இதில் வந்து இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருந்துச்சுன்னா இந்த விர்ச்சுவல் மிஷினும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி காமிக்கும். இவன் இந்த விர்ச்சுவல் மிஷினை காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி எப்படின்னு அர்த்தம், இவன் கம்ப்யூட்டருக்கு உள்ளே இருக்கிற கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி போயிட முடியுமா? புரியுங்களா? அந்த நெட்வொர்க்கில் விர்ச்சுவல் மிஷினும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ரியாக்ட் பண்ணும். அதான் பிரிட்ஜ்டு மோட்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோஸ்ட் ஒன்லி நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா விர்ச்சுவல் மிஷின் வந்து நெட்வொர்க்லாம் காண்டாக்ட் பண்ண முடியாது. இந்த லோக்கலில் இருக்கிற இந்த ஹோஸ்ட்டை மட்டும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது லைக் ஹோஸ்ட் ஒன்லி மோடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் நெட்வொர்க்னு இருக்கும். அதாவது இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இங்கே ஒரு விர்ச்சுவல் மிஷின் இங்கே ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த 2 விர்ச்சுவல் மிஷின் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. அதுதான் வந்து இந்த ஃபைனலாக இருக்கிற இன்டர்னல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அந்த 4 நெட்வொர்க்கிங் மோட்ஸ் விர்ச்சுவல் மிஷினில் இருக்குங்க. ஸோ ஹேவ் யூ காட் எ சான்ஸ் டு ஒர்க் இன் VMware and all virtualization? Yes sir, I worked in virtual machine and VMware and other. Okay. In that case, have you heard about networking mode? Yes sir. What is that? So in VMware, choosing networking mode depends on how you want your virtual machine to connect to other virtual machines or host and external networks. So basically VMware primarily offers 3 kinds of modes. You can talk about VMware first and afterwards you can talk about the networking mode. What is virtualization in VMware? Virtualization is creating a virtual version of the physical machines like server, storage, database on one single physical machine. Okay. Now you can tell about the networking modes. VMware offers 3 networking modes. The first one is bridge networking. This bridge networking connects virtual machine directly to the physical network. And second one is NAT, network address translation. These modes help users host IP for internet access. Like you are accessing internet access inside your physical machine using virtual machine. And the third one is host only networking. This connects virtual machine only to the host network. Okay. That's fantastic, man. நெட்வொர்க்கிங் ஃபார் இன்டர்வியூவில் கொஸ்டின் நம்பர் 4 டேட்டாகிராம்னா என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவதுங்க நம்ம டேட்டாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 0s and 1s இருக்கிற பிட்ஸ் இருக்கிற டேட்டா எல்லாமே வயர்டு கம்யூனிகேஷன் வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் போகும். வயர்டு கம்யூனிகேஷன் என்னது TCPன்னு சொல்லுவாங்க. வயர்லெஸ் கம்யூனிகேஷன்னா UDPன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இது ப்ரோட்டோகால்ஸுங்க. இந்த டேட்டா எந்த விதத்தில் போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வயர்டு கம்யூனிகேஷனில் போகிற டேட்டா வந்து பேக்கெட்ஸாக போகும். அதுவே வந்து இந்த வயர்லெஸில் போகும்போது டேட்டா கிராமாக போகும். ஓகேவா? ஸோ UDPயில் போகிற டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே டேட்டா கிராமாக போகும். அதாவது கையில் வந்து ஒரு பொருளை கொடுக்கறது TCPங்க, தூக்கி போடுறது UDPங்க, வயர்டுங்க வயர்லெஸ்ஸுங்க. இதில் டேட்டாக்கள்லாம் இப்படி இந்த வயர்லெஸ் மூலம் போகிறது தான் டேட்டா கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் see actually we got data and the data is navigating as packets in a network, right? Yes. Have you heard about datagram? What is it? In networking, a datagram is a self-contained independent packets of data that's sent across a network, typically via connectionless oriented protocol. Okay, for UDP you will Yeah, using UDP this, only. user datagram protocol. Yes. Okay. And with no guarantee of delivery or order. Okay. So where streaming YouTube videos usually uses datagram. It is very fast but occasional data loss because no guarantee of delivery of order of packets. So it's an unreliable connection. Yes. That data transferring in wireless connectivity is datagram. Yes sir. ஸோ நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் ஃபார் இன்டர்வியூவில் நம்ம பார்க்குற ஒரு சூப்பரான ஒரு கொஷின் நெட்வொர்க்கிங்னா என்ன, நெட்வொர்க்கிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. அதாவதுங்க
நெட்வொர்க்கிங்னா என்ன? இன்டர் கனெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸுங்க. இந்த கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே டேட்டாக்கள் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக்கெட்ஸ் மூலமாக தான் போகும். அதாவது நம்மளோட டேட்டாலாம் இந்த பிட்ஸாக இருக்கும், பிட்ஸாக இருக்கிறது ஃப்ரேம்ஸாக மாறும், ஃப்ரேமாக இருக்கிறது பேக்கெட்டாக மாறி இந்த பேக்கெட்ஸாக தான் வந்து நெட்வொர்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த நெட்வொர்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஓகேவா எப்படி இந்த ரவுட்டர் மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சிங்களா? ஆன பின்னாடி அந்த ரிசீவர் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகுனா அந்த பேக்கெட் டேட்டாவாக மாறி அந்த டேட்டாவை பயன்படுத்திப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நீ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிற, ஹாய் மச்சான் எப்படி இருக்குன்னு அனுப்புகிற, இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட்டுக்கு போகும்போது ஸோ பேக்கெட்டாக போய் இன்டர்நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே பேக்கெட்டாக டெஸ்டினேஷன் ரிசீவ் ஆகி அங்கே ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மச்சான் எப்படி இருக்குன்னு வந்துடும். டேட்டா தான் பேக்கெட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் வந்து நெட்வொர்க்கிங்கோட முக்கியமான கான்செப்ட். இந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் நம்ம நெட்வொர்க்கிங் டிவைசஸ்ன்னு சொல்கிற சுவிட்சஸுங்க, ரவுட்டர்ஸுங்க, பிரிட்ஜஸுங்க, ஹப்புன்ட்டு நிறைய நெட்வொர்க்கிங் டிவைசஸ் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ரோட்டோகால். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ரோக்ராம் பேர் தான் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஸ்டாண்டர்ட் பேர் தான் ஓஎஸ்ஐன்னு சொல்கிற ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்டர்ன்ற மாடலுங்க. இது மூலமாக தான் உங்களோட நெட்வொர்க்கிங் ஒர்க் ஆகுதுங்க. நான் உங்களுக்கு I will go to my basics of networking. How networking works? Networking works by connecting devices, computers via wired or wireless and breaking data into packets for efficient transmission and sending them through protocols. We have two protocols, transmission control protocol and user datagram protocol, and directly forwarding to networking devices so that the correct recipient receives the information. It is an end-to-end communication. Okay, fantastic. So for transferring the data, we'll be using the concept called networking. Yes, sir. டாப்பான ஒரு நெட்வொர்க்கிங் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் நாம் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து டிஹெச்சிபினா என்ன? டிஹெச்சிபினா என்னென்னா வந்து டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஒரு நெட்வொர்க்கில் வந்து கம்ப்யூட்டர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பயன்படுத்த ஒரு நம்பர் பேர் தான் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஐபி அட்ரஸ் மூலமாக தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் ஆகி டேட்டாக்கள் கம்யூனிகேஷன் நடக்குதுங்க. சரி, ஓகேவா? இந்த ஐபி அட்ரஸை பார்த்தீங்கன்னா வந்து 2 வகையாக வந்து நீங்கள் செட் பண்ண முடியும். ஒன்று, அதாவது எப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸுங்க. நீங்களே வந்து ஏப்பா இதுக்கான ஐபி அட்ரஸ் 10.20.33.40 அப்படின்னு ஐபி அட்ரஸ் நீங்களே செட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து டைனமிக்காக வந்து இந்த நெட்வொர்க்கில் வந்து அதுவே செட் பண்ணிக்கலாம். எப்படி? நெட்வொர்க்கிங் டிவைசஸ் வந்து அதை செட் பண்ணி கொடுக்கும். அப்படின்னா வந்து நெட்வொர்க் ஒரு சர்வர் டிஹெச்சிபி சர்வர்னே தனியாக இருக்குங்க. ஸோ உன் ஐபி அட்ரஸை டைனமிக்காக செட் செய்யக்கூடிய தன்மையைத்தான் டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால்ன்ற டிஹெச்சிபின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது மூலமாக வந்து ஐபி அட்ரஸ் வந்து நெட்வொர்க்கில் யூனிக்காக இருக்கும் ஒன்று. அண்ட் ரெண்டாவது யாருக்கு என்ன கொடுக்குன்ற நமக்கு டென்ஷன் வேணாலும் டிவைஸ் பார்த்துக்கணும் விட்டுடலாங்க. இதுதான் டிஹெச்சிபின்னு சொல்லுவாங்க. ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் த டேட்டா between two computers, we need the IP address, right? Yes, sir. So we need to configure the IP address. Yes. Have you heard about dynamic host configuration for DHCP? Yes, sir. What is it? In networking, DHCP stands for Dynamic Host Configuration Protocol. It automatically assigns IP address and other network settings such as assigning subnet mask, DNS and gateway to a device in a network. So what are the advantages of DHCP is it's simplifying network management. Like dynamic, we already mentioned, it automatically assigns IP address. So for example, you are in a home network, you are connecting multiple devices. What DHCP ensures it, each device has separate IP address than dual IP address. It assigns each network device is connected to the router separate IP address. So it makes sure no device has the same IP duplicates. address. Yeah, no duplicates. Okay. நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் நாம பார்க்குற கொஸ்டின் நம்பர் 7 என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து செக்யூரிட்டி டிவைஸ் மேனேஜர்னா என்ன? ஸோ எஸ்டிஎம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்கோவோடைய ஒரு சூப்பரான ஒரு செக்யூரிட்டி டூலுங்க. ஓகேவா? இந்த செக்யூரிட்டி டூல் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நிறைய கம்பெனிஸ் இதை பயன்படுத்துகிற ஒரு பவர்ஃபுல்லான டூலுங்க. ஃபயர்வால் கான்ஃபிகர் பண்ணுறதா இருக்கட்டும்ங்க, இன்ட்ரூஷனை வந்து டிடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ட்ரூஷன் அதாவது ஹேக்கிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் என்ன தரணும் பர்மிஷன் சொல்கிற ஆக்சஸ் லிஸ்ட்டை செட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை விபிஎன் உனக்கு வேணுமா, எல்லாமே இது பண்ணி கொடுத்துருங்க. அதுதான் வந்து செக்யூரிட்டி டிவைஸ் மேனேஜர் ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்கோவுடைய செக்யூரிட்டி டூலுங்க. கண்டிப்பாக அது டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி பாருங்க. Now my question is, have you heard about device manager? That was like a security device manager. Yes, sir. What is SDN or security device manager in networking? So in networking, security device manager is a web-based graphical user interface tool. It is developed by Cisco to configure, maintain and manage Cisco's router security features without worrying about the
complex command line configurations. So the advantages of SDN is it's simplifying your security setup, and the second most You important can easily visualize everything. visualization. Have you got a chance to work in this security device manager? Yes, sir. Okay. So you worked in that area? Yes, sir. In the tool? Yes, sir. That's really good. It provides real-time network monitoring and troubleshooting issues. It also allows a network administrator to configure firewalls, NAT, and routing through a web browser's interface. Okay. Because we got the software here, and I want you to work in that area. So Yes. Are you ready? Yes, sir. I'm ready, sir. டெக்னிக்கல் நெட்வொர்க் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் நாம் பார்க்குற ஒரு சூப்பரான கொஷின், ஹப்னா என்ன, ரவுட்டர்னா என்ன? அதாவதுங்க, நான் ஒரு நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா வந்து 2 கம்ப்யூட்டர் இருக்குங்க. இது ரெண்டுத்தையும் ஒயர் மூலமாக கம்யூனிகேட் பண்ணலாம். இன்னொரு கம்ப்யூட்டர் வரும்போது கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ தான் ஒரு நெட்வொர்க் டிவைஸ் தேவைப்படுதுங்க. இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் டிவைஸாக ஆரம்ப கட்டங்களில் பயன்படுத்த ஹப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஹப்புன்ற டிவைஸ் எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், என்கிட்ட வந்த டேட்டாவை எல்லாருக்கும் அனுப்புவேன். ஸோ ப்ராட்காஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்த ஹப்பை பயன்படுத்துகிறாங்க. ஏப்பா இவங்கிட்டேருந்து வர்றது அவனுக்கு மட்டும் தானேப்பா அனுப்பணும், அப்படின்னா வந்து எல்லாருக்கும் தான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொன்னது தான் ஹப்புங்க. அதனால தான் வந்து சுவிட்சுன்னு ஒரு டிவைஸ் வந்துச்சுங்க. சுவிட்சுன்ற டிவைஸ் என்ன பண்ணுச்சுன்னா, வந்த டேட்டா அவனுக்கு மட்டும் அனுப்பும். சூப்பராங்க. இது மூலமாக ஒரு லேனை உருவாக்கிட முடியுங்க. அதாவது ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு நெட்வொர்க்கை உருவாக்க முடிஞ்சுங்க. ஆனால் பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா, நான் வந்து வேறு ஒரு இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணோம், வேறு ஆஃபீஸோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அப்போ தான் ரவுட்டர்ன்ற ஒரு டிவைஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ என்னுடைய டேட்டாக்கள் எல்லாமே வந்து வேறு நெட்வொர்க், இந்த நெட்வொர்க்குள்ளே எவனோ ஒருத்தனுக்கு போடணும் சுவிட்சுங்க, வேறு நெட்வொர்க்கில் இருக்கிற எவனோ ஒருத்தனுக்கு போடணும் ரவுட்டர்ன்ற டிவைஸ் வந்துச்சுங்க. ஸோ ஹப்புன்றது வந்து ஒரு ஃபிசிக்கல் லேயர் டிவைஸ்ன்னு சொன்னாங்க, சுவிட்சுன்றது ஒரு டேட்டா லிங்க் லேயர் டிவைஸ்ன்னு சொன்னாங்க, அண்ட் ரவுட்டர்ன்றது வந்து ஒரு நெட்வொர்க் லேயர் டிவைஸ்ன்னு சொன்னாங்க. ஹப்பில் பார்த்தீங்கன்னா டேட்டாக்கள் வந்து பிட்ஸாக போன டேட்டா இந்த இடத்துல சுவிட்சில் வரும்போது ஃப்ரேம்ஸாக போச்சுங்க. அதே வந்து லைக் ரவுட்டரில் போகும்போது வந்து உங்களுக்கு வந்து பேக்கெட்ஸாக போச்சுங்க. ஓகேவா, இதுதான் கான்செப்ட்டுங்க. ஸோ ரவுட்டர் மூலமாக வந்து வேறு நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ண முடியும் ஒன்று, அண்ட் ரெண்டாவது இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண முடியுங்க, அண்ட் மூணாவது ஹைலி செக்யூர் நெட்வொர்க்குன்னு சொல்கிற ஃபயர்வால்லேருந்து ஆக்சஸஸ் வந்து எல்லாமே செட் பண்ண முடியும். அதனால ரவுட்டர் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. ரவுட்டர்னால் பயங்கரமாக சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம ரிலையன்ஸ் ஜியோ இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கினா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, மோடம்னு சொல்லுவாங்க, அதை தாங்க நான் ரவுட்டர்னு சொல்கிறேங்க. ஸோ அட்வான்ஸான கான்செப்ட் வந்து அது பேர் தான் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமாக நம்ம இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ லைக் while talking about the nodes and everything, you spoke about this hub and router and everything, right? What is hub and routers and switches in networking? Hub is in networking, hub is a basic network device that connects multiple networks in a local area networks, and the hub broadcasts data to all the connected devices regardless to its destination, and it operates under physical layer 1, the OSI reference model physical layer 1. The switch is a network device that connects multiple devices in a local area network, but it forwards data only to the intended device using MAC address, and it operates under data link layer. It improves network congestion and network traffic and improve efficiency of the network. And the third one is router. Router connects multiple networks and directs data between them using IP address. It operates under network layer, the third layer of the reference model. So the advantages of router is it checks the data and reaches the packet to the correct destination. Fantastic. It finds the best spot for the data to reach the destination. Okay, so you worked in the switches, routers and everything, right? Yes, sir. I have configured small local area network as well. Okay, fantastic. Have you worked in the firewall configuration in router? Yes, sir. Okay. நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான கொஷின் என்ன தெரியுமா? போர்ட் நம்பர்னால் என்ன? அதாவதுங்க, இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு டேட்டாவை அனுப்புறதா இருந்தால் அந்த ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சி அனுப்புவேன். ஓகே, எது வழியாக அனுப்புனேன்? அதுதான் வாயல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், நான் வந்து 10 ரூபா வந்து ஒருத்தருக்கு தரேன், 10 ரூபா நான் ஒருத்தருக்கு தரேங்க. தரும்பொழுது இந்த கை வழியாக தான் தரேன், எதன் வழியாக அந்த டேட்டா கம்யூனிகேஷன் நடந்துச்சுன்னு சொல்கிறது தான் போர்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ்ன்னு வச்சுங்களேன், அதில் எந்த ரூம், அந்த ரூம் இதுக்கு சமையல் ரூம்னா சமையல் பண்ணோம், பெட்ரூம்னா தூங்குவோம், ரெஸ்ட் ரூம்னா வந்து யூஸ் பண்ணுவீங்க, டாய்லெட்டாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு பயன்படுத்துறது தான் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய போர்ட் நம்பர்ஸ் ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுதுங்க. 80ன்றது வந்து HTTP போர்ட்டுக்கு பயன்படுத்துவாங்க. 443 போர்ட் நம்பர் வந்து HTTPSக்கு பயன்படுத்துவாங்க. 53 DNSக்கு பயன்படுத்துவாங்க.
25ன்றது எஸ்எம்டிபிக்கு பயன்படுத்துவாங்க, 22ன்றது எஸ்எஸ்ஹெச்சுக்கு பயன்படுத்துவாங்க. சும்மா நிறைய போர்ட் நம்பர்ஸ் இருக்குங்க ஒரு கம்ப்யூட்டரில். ஸோ லைக் இஃப் யூ டாக் அபவுட் நெட்வொர்க்கிங், a very important concept, port number. What is this port number? Have you got any idea about port numbers? And I want some 2 or 3 port numbers from you. Yes, sir. First, what is port mean? It is a logical communication channel between devices. Like you can say entry and exit of a data packet. So port number is a unique number identifier used to specify a specific service or application running on a single device. So for a single device in networking, the port number assigned is from 0 to 65,535. Some common well-known ports we are using daily is from 0 to 1023. Out of from 1024 to 49,000, it's reserved ports for other purposes. For the well-known ports are port 443 we use for web browsing. HTTPS uses port 443 for hypertext transfer protocol, and for port 21 used for file transfer protocol, FTP. And for secure shell login we uses port 22 for remote login purpose, and for DNS we use port 453 for the domain name system, and also we use port 80 for hypertext transfer protocol. It is unsecure but unencrypted. Okay, so like have you worked in this protocol, Sudha? Yes, sir. Oh, fantastic. That's good. இன்டர்வியூ கொஷின்ஸான ஹார்ட்வேர் நெட்வொர்க்கில் நாம் பார்க்குற கடைசி கேள்வி என்னன்னா வந்து விபிஎன்னா என்ன? விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது இன்டர்நெட்லேயே எனக்குன்னு ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்குங்க, ஓகேவா? ஒரு என்கிரிப்டட் டனலுங்க. ஸோ சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் ஒரு என்கிரிப்டட் டனலுங்க. அந்த டேட்டாக்கள் எல்லாமே வந்து என்கிரிப்ட் ஆகி போகிற தொட்டு ஹேக்கர்ஸால் உள்ள நுழையவே முடியாதுங்க. அதுதான் விர்ச்சுவலாக உனக்குன்னு ஒரு ப்ரைவேட்டான ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குறதுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் அண்ட் அவர் கம்பெனி இஸ் யூசிங் VPNs ஃபார் ஒர்க்கிங் இன் நெட்வொர்க்கிங் ஏரியா. What is this VPN? Have you heard about it? It is an important concept nowadays. Have you worked it? Yes, sir. Okay. So VPN is a virtual private network. It is a secure and encrypted connection tunnel across over a public network. It is used to access remote access securely and interconnecting private networks. What are the advantages of VPN is it hides your public IP address, replacing the VPN server IP address, and it encrypts all the data so others cannot read it. Example for this, I worked with an employee accessing company's server and other applications via VPN from working from home with his own local laptop. Okay. சரிங்களா? என்னங்க லைக் இன்றைக்கான இன்டர்வியூ கொஷின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பார்ட்டியில் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரி கைடன்ஸ்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பிக்கையோட போராடலாங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.